தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு கனிமொழியை அழைக்காமல் விட்ட அமைச்சர் கீதா ஜீவனை முதல்வர் அழைத்து என்ன குடும்பத்துக்குள்ள குழப்பம் செய்ய பார்க்குறீங்களா என்று கண்டித்தாராமே. முதல்வரின் சகோதரி பாசம் கண்கலங்க வைத்திருக்கிறதா திருசக்தியாரே அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் எனக்கு என்னன்னா அது கீதா ஜீவனை கூப்பிட்டு கண்டித்தாரே தவிர அவர் சின்னவரை கூப்பிட்டு ஏன்பா நீ அந்த விழாவில் ஏன்பா கலந்துக்கிற, அத்தை வராமல் நீ ஏன்பா கலந்துக்கலன்னு கேட்கல. ஏவா வேலு சமீபத்தில் பேசின ஒரு இது வந்திருக்குது. என்னன்னு? இந்த தமிழ்நாட்டில் இந்துத்துவா கால் பதிக்க முடியாது என்றார்கள். கால் பதித்திருக்கிறதுக்கு காரணம் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் போன்ற சேவைதான் அப்படின்லாம் பேசிட்டாரு. எங்கேயோ அரியலூர்ல ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டோன்னா ரயில்வே அமைச்சர் அவர் டெல்லியில் இருக்கிறவர் தார்மீக பொறுப்பேற்று நான் அவர் அண்ணன் ரயில் ஓட்டிட்டு போனாரு. நம்ம இவங்கெல்லாம் இருக்கும்போது கள்ளக்குறிச்சி சாவு மரணத்துக்கு நேரம் சிஎம் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும்னு சொல்ல வரீங்க நீங்க. வேலூர்ல நடக்குது, அண்ணா நகர்ல நடக்குது, கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் நடக்குது, ஒரு ஊர்ல ஒரு மாதிரி குற்றங்கள் நடக்குது. உயர் நீதிமன்றங்கள்லாம் நடிகர் விஜயிடம் நல்ல குணம் இருக்கிறது, திருமாவளவன் அவர்களிடம் போர் குணம் உள்ளது, யாரும் அவரை மிரட்ட முடியாது என்கிறாரே செல்லூர் ராஜ், முன்னாள் அமைச்சர் அதிமுக. யாரோ மிரட்டுறாங்கன்றது செல்லூர் ராஜுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் ராமசாமி நாயகர் அவர் இருந்தா இப்ப எப்படி பேசுவாரு அப்படின்னு சொல்லி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுல அவரை பேச விடுற மாதிரி இவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா 1ஆம் பக்கத்துல இருந்து அவர் எல்லா பக்கத்தையும் திருப்பியும் பேச ஆரம்பிச்சாருன்னா. பாலியல் வன்முறை குற்றம் சாட்டப்பட்ட வனத்துறை அதிகாரியை மேடையிலேயே புகழ்ந்து பேசியிருக்கிறாரே வனத்துறை அமைச்சர் பொன்முடி, இது முறையா? அவரை உட்காந்து வச்சுக்கிட்டு அவர் இந்திரன் சந்திரன் ஆகா ஊ அப்படின்னு பேசும்போது அந்த கூட்டத்தில் இருந்த வனத்துறை சார்ந்த பெண்கள் அனைவரும் நெளிகிறார்கள் சக பணியாளர்கள் கிட்ட. அப்ப என்ன அர்த்தம் பார்த்தல? அமைச்சரே என்ன சொன்னாருன்னு, மூடிட்டு வேலையை பாருங்க, மூடி வேலை பாருங்க, உங்களால ஒன்றும் முடியாது, நீங்கள் ஏதாவது உழைத்து கொண்டே இருங்கள், உங்களுக்கு தக்க நேரத்தில் உரிய அங்கீகாரம் வரும்னு சின்னவர் பேசினார்ல. அதான் ஏற்கனவே நீங்க போட்டு அது மானக்கேடா போச்சு. நீங்க கேட்டது 86 வயசுலயே தக்க நேரம் வரலையாப்பா நீங்க கேள்வி கேட்டது. ஆமா, கனிமொழிக்கு 86 வயசு ஆயிடுச்சா? கனிமொழி அம்மாவுக்கு 86 வயசு ஆயிடுச்சு. அவங்க 86 வரைக்கும் காத்திருக்கணும். இப்ப ஒரு உதயநிதிக்கு 86 வயசு ஆயிடுச்சா? ஏங்க இது வேற அது வேறங்க, புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்களா நீங்க? நீங்க இதுல இந்த ரத்தம் எந்த ரத்தம்? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இந்த வாரம் திருசக்தியார் கேள்வி பதில் பகுதி 3 தொடர்கிறது. ஐயா நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. முதல் கேள்வியே ராஜேஷ் செல்லதுரை பழனியிலிருந்து கேட்கிறாரு. பழனியிலிருந்து. சரி. தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு கனிமொழியை அழைக்காமல் விட்ட அமைச்சர் கீதா ஜீவனை முதல்வர் அழைத்து என்ன குடும்பத்துக்குள்ள குழப்பம் செய்ய பார்க்குறீங்களா என்று கண்டித்தாராமே. முதல்வரின் சகோதரி பாசம் கண்கலங்க வைத்திருக்கிறதா திருசக்தியாரே அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப நேரத்தில் நான் நினைச்சு பார்க்கும்போது இப்போ நீங்க ஃபீல் பண்றீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், அழுவுறீங்க. சரி. ஸ்டாலின் சாரோடைய இடத்துல சிவாஜி கணேசன், சாவித்திரி அம்மா பாசமலர் படத்தில், அந்த இடத்துல கனிமொழி அம்மா கைவீசம்மா கைவீசு கைவீசம்மா கைவீசு அப்படின்னு ஒரு இடத்துல அது ரொம்ப சோதனையான கட்டத்தில் சிவாஜி கணேசன் பாடுற மாதிரி வரும் டிஎம்எஸ் குரலில். அது அவர் அந்த வசனத்தை சொல்லுவார், கைவீசம்மா. ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த பொம்மையை கொடுத்து கைவீசம்மான்னு சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அப்படி அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருதுங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, அழுவுறீங்களா? திரும்ப கண்ணெல்லாம் கலங்குது. ஆமாங்க. அந்த கைவீசம்மா கைவீசு அந்த கட்டம் தான் இப்போ அரசியலில் வந்திருக்கு. பாருங்க, இவர் என்ன ஒரு பொறுப்புள்ள ஒரு சகோதரனா இருந்தால், ஒரு குடும்ப தலைவராகவும் அவர் ஒரு இதுவாகவும் இருக்காரு, ஒரு மூத்த சகோதரனா இருக்காரு. இருந்துகிட்டு அந்த அம்மாவை தூத்துக்குடியில் விழா நடத்தும் போது சிங்கப்பூருக்கு ஏற்றி அமுச்சுட்டு
நீ வந்து குடும்பத்துல குழப்பம் உண்டாக்க பாக்குறியான்னு கேட்டாரு பாருங்க. அவருடைய அந்த முதல்வர் ஸ்டாலினுடைய, முதல்வர்ன்றதை விட மூத்த சகோதரரான அந்த ஸ்டாலினுடைய பொறுப்புணர்ச்சி வந்து எனக்குள்ள அப்படியே வந்து ஒரு இதை உருவாக்கிடுச்சுங்க. ஆனா இந்த கேள்வியை வந்து இதுக்காக தூத்துக்குடிக்கு ஃபோன் பண்ணி கேட்டவரு ஊட்டாண்டியே இருக்கக்கூடிய பிள்ளைய கூப்பிட்டு, ஏன்பா அத்தைய வந்து கூப்பிடாம அத்தைய வந்து அங்க அனுப்பிச்சு விட்டுட்டு நீ போய் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு வந்தேன்னு கேட்கலையா அவரு? கேட்டாரு. ஒரு நிகழ்ச்சி பிறகு நடந்தது. சகோதரி கனிமொழி இங்குத்தான் கனிமொழி, டெல்லியில வந்து பாராளுமன்றத்துல ஒண்ணு மற்ற விஷயத்துல பார்த்தா அவரு பல மொழி அன்பு தங்கை சகோதரி கனிமொழி பேசினாருங்கள. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த விஷயம் எனக்கு தெரியல, இப்ப நீங்க சொல்லிதான் தெரிஞ்சது. அப்போ வந்து சிங்கப்பூருக்கு அமிச்சது இன்னும் பல மொழிகளை அவர் வந்து கற்று வரட்டும், போய் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். இப்ப அவங்களுக்கு 10 மொழி தெரியுது, இன்னொரு 4 மொழி கற்று தெரிஞ்சுட்டு வரட்டும் அப்படின்றதுக்காக அமிச்சிருக்காங்க. இன்னும் பல மொழிகளை அவர் கற்றுக்கொண்டு வரட்டும், அதுக்குள்ள நாங்க ஒரு வழி பண்ணிடுவோம். இங்க எங்கள் கையில் ஆட்சி இருக்குது, நம்ம கையில் ஆட்சி இருக்குது குடும்பத்தில். அவங்கள மொழியெல்லாம் கற்றுக்கிறதுக்கு போய் அனுப்பிச்சி விட்டா அவங்க போய் ஒரு மொழியாக கற்றுட்டு அப்படி போய் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, கம்போடியா, வியட்நாம்னு எவ்வளோ மொழிகள்லாம் இருக்குது. நிறைய அந்தந்த நாட்டில் மொழிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் கற்றுக்கிட்டு வரட்டும்ன்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து எனக்கு என்னென்னா, அது வந்து கீதா ஜீவனை கூப்பிட்டு கண்டித்தாரே தவிர அவர் சின்னவரை கூப்பிட்டு ஏன்பா நீ அந்த விழாவில் ஏன்பா கலந்துக்கிற, அத்தை வராமல் நீ ஏன்பா கலந்துக்கலன்னு கேட்கல. அது என்ன அவரு அப்படி நீங்கள் நினைக்க அவர் என்ன சின்னவரை பார்த்து மன்னவர் பயந்துருப்பாரான்னு? அப்படிலாம் இல்லை. மன்னவர் சின்னவரை பார்த்து பயப்படுறோம் தெரியல, அப்படி ஒன்றும் அந்த மாதிரி இருக்கிறதா தெரியல. ஆனால் ஒன்று பாவம் கீதா ஜீவன் பாவம், கடைசியில் அவங்க பலிகடா ஆயிட்டாங்க. யாரோ ஏதோ குடும்பத்துல நாங்க பலியாக்க மாட்டோம், மற்றவங்க தான் பலிகடா ஆக்குவோம். இது எப்பவுமே உண்டு, வழக்கமான ஒன்று தானே. நாங்க வந்து அடிச்சுப்போம், பத்திரிகை ஆபீஸ்ல எரிச்சு கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறம் கேட்டா கண்கள் பணித்தன, இதயம் இனித்தது அப்படின்னு ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டு மேட்ரை செட்டில் பண்ணுவோம். உங்களுக்கு மட்டும்தான் இதயம் இனிக்கும். ஆமா, உங்களுக்கு எனக்கு கசக்கு. ஏன்னா இதயத்துல வந்து வெள்ளந்தடைய வச்சிருந்தாங்க, அதனால வந்து இனிக்குது இதயம், கண்கள் பணிக்குது. வெங்காயம் உரிச்சாங்க, வெங்காயம்னு உங்களுக்கு தெரியும் அது என்னன்னு, அதை உரிச்சதுனால வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கண்கள் பணிக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து இவங்க வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு வந்து அதே மாதிரி அந்த அம்மாவை வந்து கீதா ஜீவனை கூப்பிட்டு கண்டிச்சு விட்டாராம். வீட்டில் கேட்க வேண்டியதானே, ஏன்பா அத்தையை வந்து அனுப்பிச்சு விட்டுட்டு நீ வந்து தனியாக விழா நடத்துகிற, அது தப்பு இல்லையா? நீங்கள் கொள்கை கூட்டணின்னு வேறு சொல்கிறீங்க, முதல்ல கட்சியில் என்ன கொள்கை? அந்த அந்த தூத்துக்குடியுடைய எம்பி இல்லாமல் நீங்கள் அந்த நலத்திட்டத்தை வந்து எப்படி நடத்துறீங்க? இப்போ வேணும்னே அந்த அம்மாவை சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சிட்டு அப்படின்னீங்களா, இல்லை ஒரு கால் நீங்கள் விழா நடத்துறீங்கன்னு சொல்லி அந்த அம்மா புறக்கணிச்சிட்டு போனாங்களா? ரெண்டுக்குள்ள ஒன்று தானே உண்மையாக இருக்கணும். சரி, இதுக்குள்ள இன்னொரு கேள்வியும் இருக்குது. பொருத்தமான இடத்துல ரங்கராஜன் சென்னையிலேருந்து கேட்டுக்கிறார், இது எனக்கு புரியல, ஆனால் தான் கரெக்டாக அந்த இடத்துல உங்களை கொண்டுட்டு வரேன். சமீபத்தில் நடந்த உங்களுக்கு கேட்குறா திருச்சித்தேர் அவர்களே, சமீபத்திய நிகழ்ச்சியில் நீங்கள் இருவரும் உரையாடிய விடயம் திருமதி கனிமொழி அவர்கள் புறக்கணிக்கப்படுவது கரெக்டுங்களா? மகாபாரத போரில் ஸ்ரீகிருஷ்ணனின் உதவியை நாடி யுதிஷ்டரும் துரியோதனனும் சென்று சந்திக்க தலைப்பக்கம் ஒருவர் கால் பக்கம் ஒருவராக நின்றது ஞாபகம். ஆமா, கரெக்டுங்களா? மகாபாரத போர்ல கிருஷ்ணனுடைய உதவி வேணும்னு சொல்லிட்டு துரியோதனனும் கால் தலைமாட்டில் நிற்கிறாங்க, அது ஞாபகம். இலங்கை போரை நிறுத்த நடந்த உண்ணாவிரத நாடக காட்சியில் தலைப்பக்கம் திருமதி கனிமொழியார் தாயார் அமர்ந்து இந்த காரணத்துல இந்த கால் பக்கத்துல ராஜாத்தி அம்மா உட்காந்துருந்தாங்க. இல்ல இல்ல, தலைப்பக்கத்துல ராஜாத்தி அம்மாளே, ஆமா, கால் பக்கத்துல தயாளு அம்மா உட்காந்துருந்தாங்க. துரியோதனனுக்கு ஏற்பட்ட முடிவு தான் இங்க நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது எனக்கு அது தெரியல. மகாபாரதம் புராணத்துல வந்து ஒரு பக்கம் துரியோதனனும் ஒரு பக்கம் தர்மரோ இல்லை அர்ஜுனனோ யாரோ பாண்டவர்கள் சைட்லேருந்து வந்து 2 பேரும் வந்து கிருஷ்ணர் வந்து நீ என் பக்கம்தான் இருக்கணும்னு சொல்லி கேட்கறதுக்காக வராங்க. அவர் நல்லா சந்தோஷமாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. எழுந்த உடனே நம்ம அவர்கிட்ட முதல்ல இன்னைக்கு காலையில் இந்த மேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளை வந்து நம்ம கிருஷ்ணனை நம்ம பக்கம் வச்சுட்டோம்னா ஈஸியாக அந்த பக்கம். அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து கிட்டத்தட்ட டெபாசிட் இழப்பதற்கு முன்னால் பிரசாந்த் கிஷோராக இருந்தார்.
அவ்வளவு செல்வாக்கா இருந்தாரு. ஆமா, அவ்வளவு செல்வாக்கப்ப நம்ம பிரசாந்த் கிஷோர் அளவுக்கு செல்வாக்கா இருந்தாரு. பட் டெபாசிட் இழப்பதற்கு முன்னாடி இருந்த டெபாசிட் இழப்பதற்கு பின்ன அது ஒண்ணும் இல்ல, கேப்பாரு யாரும் இல்ல. டெபாசிட் இழப்பதற்கு முன் பிரசாந்த் கிஷோர், இந்த கிஷோர் கிருஷ்ணன் எல்லாம் ஒரே மாதிரி வருது பாருங்க, பேரு கரெக்டா வருது பாருங்க. அதனால வந்து அவர் வந்து இருந்தாரு. அவர்கிட்ட போய் கேட்கலான்னு போனபோது தலைப்பக்கத்துல துரியோதனம் உட்கார்ந்தாரு, கால் பக்கத்துல தர்மரோ அர்ஜுனரோ அதான் பாண்டவர்கள் சைட்ல உட்கார்ந்தாங்க. முழிச்சு பார்க்கும்போது கால் பக்கத்தில் இருக்கிறவங்க தானே முதல்ல கண்ணில் போடுவாங்க, இந்த பக்கம் மேலே இப்படி உட்காந்துருக்கிறவங்க கண்ணில் போட மாட்டாங்க. என்னன்னா ரெண்டு பேரும் வந்து இல்லை நீங்கள் எங்கள் பக்கம்தான் இந்த யுத்தத்தில் வந்து ஆதரவாக இருக்கணும். இப்போ ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் கேட்குறாங்க. இது யாருன்னா முடிவு பண்ணுறது? அவர் கிருஷ்ணன் என்ன பண்ணால் அந்த ஆள் கில்லாடி, அவர் டக்குன்னு என்ன பண்ணார் கிருஷ்ணன், இல்லை முதல்ல நான் வந்து முடிச்சோன்னா அவர் தான் முகத்தை தான் பார்த்தேன். ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் கேட்டீங்க, பட் குரல் ரெண்டு கேட்டுச்சு ஒரே சமயத்தில். ஆனா முகம் பார்த்தது பாண்டவர்கள். நம்ம ஆள் முடிவு பண்ணிட்டாரு பாண்டவர்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா சொல்றாங்க. இப்ப நம்ம அரசியல்வாதிகள் இருக்கிறார், இவ்வளவுக்கெல்லாம் வந்து அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மூத்த அரசியல்வாதி பகவான் கிருஷ்ணர். ஏன்னா அவர் அந்த அரசியல் வந்து அவ்வளவு இதுவா நடத்துனதுனாலதான் பாண்டவர்கள் கௌரவர்கள் அது ஏதோ ஒரு ஒரு அந்த ஒரு யுத்தமா போய் அந்த யுத்தத்தில் இவங்க ஜெயிச்சு, ஆனா அவர் நல்லதுக்காக பண்ணாரு. இன்னைக்கு உள்ள அரசியல் அது வேற வித்தியாசமா இருக்கு. ஆனா வந்து அந்த புத்திசாலித்தனம், சாதுரியம், ராஜதந்திரம் வந்து அந்த மூத்த அரசியல்வாதி, உலகத்தின் முதல் அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதி பகவான் கிருஷ்ணர். அவர் வந்து கால் பகர்ந்தாரு. முதல்ல அவர் முகத்தை நான் பார்த்துட்டேன், அதனால அவர் சொல்றதுதான் நான் சாரி, அதனால அவர் பக்கம் சேர்ந்துட்டேன்னார். சரிங்களா? இப்ப இவர் இதான் கேட்கிறாரு. தலைப்பக்கத்துல அவர்கள் ராஜாத்தி அம்மாள் ஒரு கால் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் சொல்லுது அந்த மெரினால ஏர் கூலர் அந்த ஈழத்துக்காக அவரு சேர்ந்தாரு. இருக்கலாம், அவருடைய கற்பனை வளத்தை, நம்ம நேருடைய கற்பனை வளத்தை பாராட்டுகிறோம், அது வந்து இருக்கலாம். ஆனா ஒண்ணு, கிருஷ்ணர் வந்து முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்க, சப்போஸ் மாறி உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இப்படி நம்ம யோசனை பண்ணுவோம். மாறி இந்த பக்கம் வந்து கௌரவரும், அந்த பக்கம் வந்து பாண்டவர் இருந்த இடத்துல கௌரவரும் அப்படி மாறி உட்கார்ந்துருந்தாங்கன்னா, கிருஷ்ணன் வந்து முழிக்கும் போது என்ன பண்ணிருப்பாரு, ஏதாவது ஓரக்கனால முதல்ல பார்த்துட்டு யார் எங்க உட்காந்துருக்கான்னு பார்த்துட்டு டக்குன்னு அப்படி நிமிந்து பார்த்துட்டு நான் முதல்ல அங்கதான் பார்த்தேன்னு சொல்லியிருப்பாரு. ஆக மொத்தம் அவர் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டாரு, முன்கூட்டியே மேட்ச் ஃபிக்ஸிங்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி முன்னாலேயே மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டாரு அவரு. அந்த மாதிரி வந்து பண்ணிருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து அதே தான், மேட்ச் ஃபிக்ஸிங் தான். கால் பக்கம் யார் உட்காந்தா, இளவல் சின்னவர் உட்காந்துருக்காரு. சின்னவர்னு வச்சுக்கலாம், இல்லை வந்து இப்போ நம்ம வீட்டிலன்னு வச்சுக்கலாம், யாரும் வச்சுக்கலாம், அவங்க இருக்காங்க. சகோதரியா நம்ம மகனா அப்படின்னு வரும்போது மகன் தான் கால் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ அவர் வந்து பண்ணிட்டாரு. தூத்துக்குடி விழா நடந்து போச்சு. அந்த அம்மா சிங்கப்பூர் போயிட்டாங்க, வந்துட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பல மொழிகள் அவங்க போய் கற்றுக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டாரு. இனிமேல் என்ன அப்படின்னா அர்த்தம்னா, ஒரு தடவை திமுகவில் ஏதாவது விழா வரும்போது அந்த அம்மாவை சிங்கப்பூருக்கோ கம்போடியாவோ லாவோஸோ எங்கேயோ அனுப்பிச்சிருவாங்கன்றது இதுலேருந்து தெரியுது. இவருடைய மகாபாரத கற்பனையை நாம் பாராட்டுகிறோம். சரி, தென்னரசு திருவண்ணாமலையிலிருந்து கேட்டிருக்கிறாருங்க. வேலூரில் 13 வயது சிறுமியை மது குடித்த மிருகங்கள் பாலியல் கொடூரம் செய்து புகார் கொடுக்க அக்குடும்பம் அலைந்து திரிந்திருக்கிறது. இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. தமிழ்நாட்டில் அதாவது சமுதாயம் கெட்டு கிடக்கிறது, அதனால வந்து இந்த மாதிரி அந்த பாலியல் சிறுமிகளிடம் கூட பாலியல் வன்முறை செய்வது வந்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறது உண்மை. இது வந்து திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம். பொதுவாக சமுதாயத்தில் வந்து அதிகமாயிருக்கு. அதற்கு காரணம் வந்து ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் இந்த வலைத்தளங்கள், ஒரு பக்கம் அதாவது இந்த பார்க்கக்கூடாத விஷயங்கள். பள்ளிக்கூட பசங்க லெவல்லையே பள்ளிக்கூடத்தில் 5ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பசங்களுக்கே செல்ஃபோன் வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க. பெற்றோர்களுடைய கவனமின்மை, அவர்களுடைய அலட்சியம்தான் காரணம். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கும் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கும் எதுக்காக வந்து செல்ஃபோன் கொடுத்து அனுப்பணும்? அந்த செல்ஃபோனில் வரும்போது பல விஷயங்கள், வேண்டாத விஷயங்கள் உள்ள வருது. ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் வந்து இப்போ சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. 16 வயசுக்கு கீழே வந்து இப்படி பார்க்கக்கூடாது, செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடாது, யூடியூப் பார்க்கக்கூடாது, இப்படி பல. ஏன்னா வந்து அது வந்து சமுதாயத்தை கெடுத்து விடுகிறதுன்னு சொல்லி, அதாவது பாரம்பரியத்துக்கு பேர் போன இந்தியாவில் வந்து அது பண்ணுறதை விட கட்டுப்பாடு இல்லை,
கொஞ்சம் லிபரலா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள், வெள்ளைக்கார நாடுகள் கூட அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்றாங்க. நம்ம நாட்டில் அது இன்னும் வரல, கொண்டு வரேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது மத்திய அரசு கொண்டு வரணும். ஏன்னா மாநில அரசு கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லை, மத்திய அரசு கொண்டு வந்தாதான் இந்தியா முழுக்க வரணும். அந்த வகையில அவரு அந்த வேலூர்ல சொன்னாரு, அந்த சிறுமி விஷயத்துல என்ன ஆயிருக்குன்னா, இங்க இந்த அண்ணா நகர் சிறுமி ஒன்னாகி பெருசாகி நீங்க சிபிஐ என்கொயரி வரைக்கும் வந்திருக்கலாம். அதாவது ஒரு சிறுமியை வந்து பாலியல் வன்முறை செய்துட்டார் ஒருத்தர், அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனா கடைசியில வந்து அவங்க பெற்றோரை வந்து நிக்க வச்சு அவனை உட்கார வச்சுட்டாங்க, குற்றவாளிய, குற்றம் சாட்டப்பட்டவனை. அவனை வந்து அவன் யாரோ வேண்டியவருக்கு வேண்டியவன், அதனால அவனை வந்து அந்த செல்வாக்குல இவங்க அப்பா அம்மாவை நிற்க வச்சு அவங்க அப்பாவை சட்டையெல்லாம் அவங்க சொல்லி அவரை அவமானப்படுத்தி, உன் பொண்ணை நீயே வந்து கூட்டி கொடுத்தியான்லாம் கேட்டு ரொம்ப அவமானப்படுத்தி, ரொம்ப அது அதான் இரவு முழுக்க அவங்கள நிற்கவே வச்சிருக்காங்க, சாப்பாடு தூங்க விடாம. இதுதான் உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் அது வந்து சிபிஐ என்கொயரி என்னமோ அதை வந்து பண்ணியிருக்காங்க. அதுல இருந்தே வந்து தமிழ்நாடு காவல்துறை மீதும் இந்த தமிழ்நாடு போலீஸ் இந்த பெருசா அப்படியே இது பீத்துக்கிறாங்க இவங்க. இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, முறையா வழக்கு போடணுன்றது கூட ஏன் அலையணும்? அதுதான் இந்த வழக்கிலையும் அதே தான் நடந்திருக்குன்னு சொல்ல வரேன். வேலூர்லயும் இங்க போறாங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, நீ அங்க போன்றாங்க, அங்க போனா நீ இல்ல மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க. இது மாதிரி ஒரு 3 போலீஸ் ஸ்டேஷன் மாறி மாறி போய் கடைசியில அவங்க வந்து கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல போய் போராட்டம் பண்ணுவேன்னு போய் யாரு அந்த 13 வயசு பாழ்பட்ட அந்த சிறுமியுடைய பெற்றோர் அந்த மன வேதனையில் வைத்தறிச்சல் தாங்க முடியாமல் கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் போய் போராட்டம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து ஏதோ ஒரு ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் புக் பண்ணுறாங்க. இதில் என்ன நமக்கு வந்து வருத்தமான, போலீஸ் யார் கட்டுப்பாட்டில் இருக்குங்க ஐயா? முதல்வர். இல்லை, முதல்வர்னாக்கா ஆமாம், முதல்வர் வந்து கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படிலாம் இருக்காதுங்க. நம்ம முதல்வர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா உடனடியாக நேரம் நடவடிக்கை இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப துரிதமாக கிளியராக எடுத்திருப்பாங்க. அது வேற எங்கேயும் உகாண்டா கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. நீங்க இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க தவறா புரிஞ்சுருக்கீங்க. நீங்க திராவிடத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து அந்த யார் வந்து அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களோ அவர்கள் மீது மிக கடுமையான தண்டனையான ஆயுதப்படைக்கு மாத்திட்டோம். ஆயுதப்படைக்கு மாத்துறது கடுமையான தண்டனை. ஆமா, இந்த கேஸ்லயே வந்து கள்ளக்குறிச்சி சாராய கேஸ்லயே என்ன சொல்லிட்டாங்க ஹைகோர்ட்ல, அதனாலதானே சிபிஐக்கு மாத்தினதுல ஒரு முக்கியமான காரணம். இதெல்லாம் தெரியும் கொஞ்சம். இல்ல, சிபிஐ வச்சுக்கலாம். அந்த யார் வந்து அந்த உயர் காவல் அதிகாரியோ அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கோர்ட்டு கேட்டோன்னே அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் வந்து நாங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, சஸ்பெண்ட், இடைநீக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கோர்ட்ல அஃபிடேவிட் எழுதி கொடுத்து கேஸ் நடக்குது. 1 மாசம் 2 மாசம் பொறுத்து தாம்பரத்திலே இங்கே ஒரு இடத்துல மாத்திட்டாங்க அவரை. இது சட்ட அமைச்சர், அவருக்கு பேர் என்ன, ரகுபதிங்களா? ரகுபதி. அவர் வந்து ரகுபதி இல்ல, எனக்கு காதுல வேற பேர்ல கிடையாது, ரகுபதி. அவர் வந்து என்ன சொல்றாரு, என்ன ஒரு தண்டனைனா ஒருத்தருக்கு வந்து தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? ஏங்க, கள்ளசாராயம் குடிச்சு 68 பேர் செத்து போயிருக்கான். அதுக்கான ஒரு அவங்க வந்து சரியா கவனிக்கல, இல்ல வந்து ஊழல் நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்கு, தெரிஞ்சே நடந்திருக்கு, இல்ல கவனக்குறைவு, எப்படி வேணா இருக்கட்டும். அந்த உயர் அதிகாரிக்கு அந்த மாரல், அதாவது தார்மீக பொறுப்பு இருக்கு. அப்போ அவரை நீங்க வந்து பண்ணீங்கன்னா அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் அவர் இடைநீக்கம் தானே இருக்கணும். ஆமா, சில மாதங்கள் பொறுத்து அவரை வந்து அதே அளவு பதவியில வந்து மறுபடியும் அந்த இடைநீக்கத்தை நீக்கி போடுறீங்கன்னால் அப்ப என்ன அர்த்தம்? அவர் அங்க வந்து கவனமின்மையோ போற மக்கள் மேல எங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு பக்கம். அங்க கவனமின்மை இல்லை, அது நாங்கள் அங்கே கூடுதலாக கவனம் செலுத்தி கள்ளசாராயத்தை வந்து எங்க ஆட்களை, ஏன்னா அதுல வந்து மாட்டினது யாரு, திமுகவை சேர்ந்த உதயசூரியன்கிற எம்எல்ஏவும் வசந்தம் என்னமோ ஒரு பேர் ஒருத்தர், அவர் ஒரு ஒருத்தர் வந்து அந்த கள்ளக்குறிச்சி வடக்கு, ஒருத்தர் வந்து மேற்க கிழக்கு, ஏதோ ஒன்று, இந்த 2 மாவட்ட செயலாளர்கள் 2 பேரும் எம்எல்ஏ. இவங்க 2 பேர் பெயரும் அடிபட்டது, நடவடிக்கையும் வந்து.
அப்ப திமுக எம்எல்ஏக்கள் வந்து அதுல ஈடுபட்டதுனால அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன அர்த்தம் ஆகுது, அவர் ஒரு 2 மாசமோ 3 மாசமோ வச்சுட்டு நீங்க வந்து சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணிட்டீங்கன்னால் அந்த எம்எல்ஏ இருக்கிறதுனால அவரை கண்டுக்காம இருக்கிறதுக்காக தான் அவரை அங்க போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போ அவரும் இதற்கு உடந்தை. அப்படி இருக்கும்பொழுது அவரை வந்து நீங்க தொடர்ந்து வந்து நீங்க வந்து பணி நீக்கம், டிஸ்மிஸ் அப்படி இப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஐயா எனக்கு மேலிடத்துல இருந்து கூப்பிட்டு கொஞ்சம் இதெல்லாம் கண்டுக்காத மூடிக்கிட்டு உட்காந்துருன்னு சொன்னாங்க அப்படின்னு கோர்ட்ல போய் சொல்லிடக்கூடாது, அவர் வாயை திறந்துடக்கூடாதுன்றதுதான் பண்ணீங்க. நல்ல இடமா இதுக்காக தான் சிபிஐக்கு மாத்திருக்கு. உயர்நீதிமன்றம் நமக்கு புரியறது நீதிபதிக்கு புரியாதா பண்ணிட்டாங்க. எதுக்காக இது சொல்றேன்னா, வேலூர்ல அந்த 13 வயது இவங்க மோடி, பிரதமர் மோடி ஒண்ணு கொடுந்தாரு, ஒரு சட்டம் ஒண்ணு கொடுந்தாரு. எந்த ஸ்டேஷன்ல வேணா, முன்னாலெல்லாம் வந்து அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் போய் நீங்க வந்து ஒரு குற்றம் நடந்தால், குற்றம் நடந்த அந்த இடம் அவன் என்ன சொல்லுவான், எந்த இடம் இங்கேயா, இது தேனாம்பேட்டை இல்லைங்க, தேனாம்பேட்டை இல்லைங்க, நீங்க இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா இந்த பில்டிங் தாண்டிட்டீங்கன்னா ஆழ்வார்பேட்டை அப்படின்னு. இவன் தேனாம்பேட்டைக்கு போனா ஆழ்வார்பேட்டமா, ஆழ்வார்பேட்டைக்கு போனா அண்ணா சாலையுமா, இப்படி இந்த மாதிரி ஒரு எல்லை பிரச்சனை வரும். அதனால வந்து மோடி ஒரு நாடு முழுக்க என்ன கொண்டு வந்தாருன்னா 0 FIRனு ஒரு திட்டம் கொண்டு வந்தார். இந்த சமீபத்தில் வந்து சட்ட மாற்றங்கள் வந்த போது 0 FIRனா நீங்க எங்க வேணாலும் பண்ணிடலாம். அங்கே 0 FIR உனக்கு கொடுத்தே ஆகணும், மறுக்கவே முடியாது. பண்ணிட்டு இப்போ உதாரணமா வந்து கன்னியாகுமரியில ஒரு தவறு நடந்ததாக சென்னையில வந்து புகார் கொடுக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் இவங்க அதை பதிவு பண்ணிட்டு அவங்களை அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கன்னியாகுமரியா, தூத்துக்குடியா, எங்க திருநெல்வேலியா, எந்த ஊரோ, திருச்சியா, அந்த ஊருக்கு அதை அங்க போனா அவங்க விசாரணை பண்ணணும். ஸோ பதிவாகிறது வந்து நீங்க இதுக்காக அலைய வேண்டியதில்லை, 0 FIR சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம திராவிடத்துல வந்து 0 FIRனா FIR 0ன்னு முடிவு பண்ணிட்டாங்க. 0 FIR FIR 0. நீ FIR போட்டா தானே எவ்வளவு முன்னேற்றம் பாருங்க. நாங்க 0 FIR 0ன்னு மாத்திட்டோம்ல. FIR போடாம 3 மாறி 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 இது வந்து வேலூர்ல நடக்குது, இங்க சென்னை அண்ணா நகர்ல நடக்குது, எல்லா ஊர்களையும் நடக்குது. ஏன் வந்து அந்த காவல் 0 FIRனு வந்ததுக்கு பிறகும் கூட இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த தவறு செய்பவர்களுக்கு வந்து அரசோ இல்ல காவல்துறையில் ஒரு சிலரோ, எல்லாரையும் நம்ம சொல்லல, ஒரு சில அதிகாரிகளோ இல்ல சில அரசியல் சக்திகளோ இந்த தவறு செய்பவர்களுக்கு பின்னால இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஆமா ஆமா. எங்காலும் மாட்டிக்கிட்டான், நான் அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த குற்றவாளியுடைய குற்றத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். இதுதான் இருக்கு ரொம்ப வேதனையான நிலைமை. இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து இதுக்குதான் வந்து நம்ம பாமக அவர் அன்புமணி ராமதாஸ் வந்து பேசினாரு. அரியலூர் அழகேசா ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதான்னு யாரு, கருணாநிதி இருக்கும்போது அந்த பக்தவச்சலம் அமைச்சரவையில் அழகேசன் ஒரு ஓவிய அழகேசன் ஒருத்தர் இருந்தார் காங்கிரஸ்ல. அதனால வந்து அவர் அரியலூர் அழகேசா நீங்கள் ஆண்டது போடாதா, உங்கள் ஆட்சியில் மக்கள் மாண்டது போடாதான்னு கேட்டதை அன்புமணி வந்து மறுபடியும் அதை பாடி காமிச்சிருக்காரு. இப்போ அந்த அழகேசனை கிண்டல் பண்ணி பாடினவங்க இது வந்து இவங்க வந்து தினம் தினம் இப்படி நடக்குது, யாரும் நாடு மாறி பொழிகிறதுன்னு சேனல்ல பேச வச்சுட்டு, ஆமா பேச வச்சு அமைதி பூங்காவாக இருக்கிறதுன்னு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு கோயில், ஒரு பாலசுப்ரமணியர் கோயில் என்னமோ ஒரு கோயில், அந்த கோயில் இதுல வந்து உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு, தமிழ்நாட்டில் சட்டம் செயல்படுகிறதா. உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம் ஏதோ ஒரு கோயில் வழக்கம் போல் நிலத்தை ஆட்ட போட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு நீதிமன்ற உத்தரவு போட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. நடுவில் வேற ஒரு கோயிலில் வந்து அதில் வந்து அறநிலையத்துறை ஆணையரை வந்து நேரடியாக மத்தியானம் 2:15 வந்து ஆஜராகணும்னு சொல்லி நீங்கள் வந்து 2020 போட்டதை 2024 வரைக்கும் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் கூட இல்லை நான் இல்லை அப்போ வேற யாரோ இருந்தாங்க, நீ வந்து இவ்வளோ நாள் ஆச்சு இல்லை, நீ என்ன பண்ண, உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்குது, அதை ஏன் நிறைவேற்றலை, நீங்கள் வந்து இது இவ்வளோ நாள் உள்ள நிறைவேற்றலைன்னா உங்களை டிஸ்மிஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு நேராக நிற்க வச்சு அறநிலையத்துறை ஆணையரை கேட்டாங்க. அந்த ஆணையரை கேட்ட கேள்வி வந்து உண்மையிலேயே வந்து அண்ணன் சேகர்பாபுவை கேட்டதும் முதல்வர் ஸ்டாலினை பார்த்து சொன்ன அவநம்பிக்கை தான் அது. அரசு மீது நம்பிக்கை இல்லைங்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க அவங்க. இப்போ சிபிஐக்கு மாத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? சேகர்பாபுக்கு எது வேலை இல்லைன்ற மாதிரி நினச்சிட்டு கேட்குறீங்க நீங்கள் எல்லாம். அந்த கேள்வி எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா அவருக்கு? ஏவா வேலு சமீபத்தில் பேசின ஒரு இது வந்திருக்குது, என்னன்னு, இந்த தமிழ்நாட்டில் இந்துத்துவா கால் பதிக்க முடியாது என்றார்கள்,
கால் பதித்திருக்கிறதுக்கு காரணம் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் போன்ற சேவைதான் அப்படின்லாம் பேசிட்டாரு. எவ்வளவு வேலை இருக்குது அவருக்கு மனுஷன். சரி, அவருக்கு நிறைய வேலை இருக்கு, அந்த வேலையெல்லாம் நம்ம பேச வேண்டாம். அவருடைய பணியை இவர் வந்து செய்து விட்டு போகட்டும், நம்ம அதுல தலையிட வேண்டாம். எதுக்காக சொல்றேன்னால், இப்படி வந்து நீங்க வந்து மக்கள் எந்த விதத்திலையும் பாமர மக்களுக்கு வந்து குற்றமளிக்கப்படும் போது கூட அது வந்து காவல்துறை வந்து அதை வந்து நீங்க சீர்படுத்த முடியலன்னால், நாங்கள் அதுக்கப்புறம் வந்து எங்கள் பீரியடில் நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் நீங்கள் வந்து பில்டப் கொடுக்கணும். மக்கள் தான் விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு தான் ஏற்படணும். இது வந்து வேதனையான விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து சட்டம் வந்து செயல்படுகிறதா, நான் மட்டும் முதல்வராக இருந்தா, அதனால தான் இல்லைன்னு வச்சுங்க, அதனால தான் மக்களை முடிவு பண்ணி வைக்கலன்னு வச்சுங்க. தமிழ்நாட்டில் சட்டம் செயல்படுகிறதா அப்படின்னு ஒரு உயர்நீதிமன்றம் கேட்டதுன்னா, லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி வாழ்ந்தவங்க நாடு இது. எங்கேயோ அரியலூர்ல ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டோன்னா ரயில்வே அமைச்சர், அவர் டெல்லியில இருக்கிறவர் வந்து தார்மீக பொறுப்பேற்று நான் வந்து அவர் அண்ணன் ரயில் ஓட்டிட்டு போனாரு. லால் பகதூர் சாஸ்திரிகள் வாழ்ந்த நாட்டில் நம்ம இவங்கெல்லாம் இருக்கும்போது கள்ளக்குறிச்சி சாவு மரணத்துக்கு வந்து நேரம் சிஎம் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும்னு சொல்ல வரீங்க நீங்க? வெறும் ஒரு கள்ளக்குறிச்சி இல்ல, வேலூர்ல நடக்குது, அண்ணா நகர்ல நடக்குது, கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் நடக்குது, ஒரு ஊர்ல ஒரு மாதிரி குற்றங்கள் நடக்குது. உயர் நீதிமன்றங்கள்லாம் வந்து அப்ப லால் பகதூர் சாஸ்திரியை வந்து எந்த உயர் நீதிமன்றமும் அவர் வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லல, கேள்வி கேட்கல. அவராக தன்னுடைய தார்மீக பொறுப்பை உணர்ந்து பண்ணாரு. அவர் வாழ்ந்த நாடு இங்க, அது வந்து தேசியம், இது திராவிடம், இவ்வளவுதான் சொல்ல முடியும். அமீர்கான் பாளையங்கோட்டையிலிருந்து கேட்கிறார், நடிகர் விஜயிடம் நல்ல குணம் இருக்கிறது, திருமாவளவன் அவர்களிடம் போர் குணம் உள்ளது, யாரும் அவரை மிரட்ட முடியாது என்கிறாரு செல்லூர் ராஜ், முன்னாள் அமைச்சர் அதிமுக. ஆமா, விஞ்ஞானி. இவ்வளவு நாள் வந்து அவர் வந்து விஞ்ஞானம் மட்டும்தான் நம்ம நினைச்சிருந்தோம், இப்போ உளவியல் விஞ்ஞானமும் அவர் வந்து தெரிஞ்சிருக்காருங்கிறது இப்பதான் நமக்கு புரியுது. எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் கணிச்சு சொல்றாரு பாருங்க. விஜய் வந்து நல்ல குணம்னு சொல்றாரு. விஜய் நல்ல குணம், எடப்பாடி நல்ல குணம் இல்லையா? இல்ல எனக்கு தெரியல, இல்லைங்க, சந்தேகத்தினால கேட்குறேன். அவரு நீங்க உங்க வீட்டுல போய், நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், ஒன்றும் என்ன தப்பா நினைக்காது. உங்க வீட்டுல போயிட்டு இந்த எதிர் வீட்டு அம்மா இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுது, என்ன பதில் வரும்? பதில் வந்து கையில வருமா, எப்படி வரும்னு தெரியாது, வாயில வருமா கையில வருமான்னு தெரியாது, ஆனா பதில் வரும். ஏன் என்னை பார்த்தா உனக்கு வந்து தெரியலையா, எதிர் வீட்டில் தான் அழகா இருக்கா? அந்த மாதிரி அவர் ஏதோ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு நல்ல குணம் இருக்குன்னு சொல்றாரு. எடப்பாடிக்கு நல்ல குணம் இல்லை, அவர் வந்து யாரு கூடயும் ஒத்து போக மாட்டேங்கிறாரு, கூட்டணி சேரவும் விட மாட்டேங்கிறாரு, இல்ல நம்மளே ஜெயிச்சிடலான்றாரு, ஆனா ஜெயிக்கிற மாதிரி வழியும் தெரியல அப்படிங்கிற மாதிரி வருது. அவர் பாட்டில் வேலுமணி வந்து நயினார் நாகேந்திரனை பார்த்துட்டு அப்புறம் கேட்டால் நாங்கள் வந்து சும்மா கல்யாண இன்விடேஷன் கொடுத்து தான் போனோன்னு அரை மணி நேரம் பேசியிருக்காங்க. அது வேற விதமா தகவல் கல்யாண விஷயமா, குடும்ப கல்யாண விஷயமா பத்திரிகை பரிமாறுது, அரசியல் நண்பர்ன்ற முறையில் போய் பார்க்க கொடுக்க போனோம், ஏதோ ஒரு அரசியல், அது ஒரு அரசியலான்னு கேட்டாரு. இல்ல நமக்கு அது தெரியாது, பட் அது பேசுறது பரபரப்பா. சரி, எனக்கு கேள்வி என்னன்னா, திருமாவளவனுக்குள்ள இருக்கக்கூடிய போர் குணம் பற்றி ஒன்னொன்னா வருவோம். அவர் வந்து விஜய் நல்ல குணம்னு சொல்லும் போது அப்ப எடப்பாடிக்கு நல்ல குணம் இல்லை என்பது செல்லூர் ராஜு அவர்களுடைய கருத்தா அப்படிங்கிற சந்தேகத்தை நம்ம எடப்பாடிக்கு நல்ல குணம் இருக்கா இல்லையான்றதை பத்தி நம்ம பேசவே இல்லை. சரி, அவருக்கு நல்ல குணம் தான் நம்ம சொல்றோம். எல்லா அரசியல்வாதிகளையும் தமிழ்நாட்டில் நல்ல குணம் தான் அப்படியே வச்சுப்போம். இவர் செல்லூர் ராஜு திடீர்னு இப்படி ஒரு விஞ்ஞானபூர்வமா ஒரு கேள்வி கேட்டாரே, நமக்கு அந்த சந்தேகம் வந்தது. அடுத்தது வந்து திருமாவுக்கு போர் குணம், அவரை யாரும் மிரட்ட முடியாதுங்கிற. யாரு இப்ப மிரட்டுறாங்க? அப்ப யாரு மிரட்டுறாங்க? அப்போ யாரோ மிரட்டுறாங்கன்றது செல்லூர் ராஜுக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? கரெக்ட். அப்ப யாரு? திருமாவளவன் ரகசியமா செல்லூர் ராஜுகிட்ட போய் சொல்லியிருக்கணும், அண்ணே சிப்பாய் அண்ணே, விஞ்ஞானி அண்ணே, என்னை வந்து இன்னார் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே செல்லூர் ராஜு அந்த பாசம் தாங்க முடியாம பொங்கி எழுந்து அவரை யாரும் மிரட்ட முடியாது, நாங்க மிரட்ட விட்டுற மாட்டோம் அப்படின்னு பேசுறாரு. அப்ப யாரு மிரட்டுறாங்க? அவருக்கு போர் குணம் அப்படிங்கிறாரு.
மிரட்டினா அவர் சும்மா இருக்க மாட்டாருன்னு. அப்போ திருமாவளவனும் செல்லூர் ராஜுவும் சந்திச்சு ஏதோ பேசியிருக்காங்க, சில தகவல்கள் பரிமாற்றம் நடந்திருக்கு, நமக்கு வெளியில தெரியல. இதைத்தான் அவர் செல்லூர் ராஜு, அவர் நம்ம சொன்ன மாதிரி விஞ்ஞானி மட்டும் இல்ல, உளவியல் விஞ்ஞானியும் கூட. அதனால அவருக்கு தெரிஞ்சு திருமாவளவன் மனதுக்குள்ள இருக்கிற போர் குணத்தை கண்டுபிடிச்சு அவர் யாரும் மிரட்ட முடியாதுன்றது சொல்றாரு. ஆமா, அது அப்படியே இருக்கலாம், இல்ல அவருக்கு ரகசிய தகவல்கள் தெரிஞ்சிருக்கலாம். உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது, எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதிலளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம். உங்கள் ராவணா வலையொலியில். வாலிராஜன் பந்தநல்லூர்ல இருந்து பேசுறாருங்க. எம்ஜிஆர் பேசுவது போல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையில் அதிமுக கூட்டத்தில் எடப்பாடியாரை பாராட்டுவதை போல அதிமுகவினர் செய்துள்ளாரு. எம்ஜிஆரே வந்து நேர்ல தோன்றி செயற்கை நுண்ணறிவு மூலமா இப்ப யாரும் அதே மாதிரி வந்து இப்போ நீங்க வந்து எம்ஜிஆர் பேசுற மாதிரியே நான் அந்த வீடியோ பார்த்தேன். ஓரளவுக்கு அந்த தொழில்நுட்ப ரீதியில பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஜெயலலிதாவை பாராட்டுகிறார். எடப்பாடி தான் வசனம் எழுதி கொடுத்துருப்பாரு. ஏங்க அதிமுகவுடைய கூட்டத்தில் இதை பண்றாங்கன்னா வசனம் யார் எழுதியிருப்பாரு? கதை வசனம் இயக்கம் வந்து அவர் தான் பண்ணியிருக்கணும். அதுல கேள்வி என்னன்னா, எதை போல கருணாநிதி பேசுகிறார் போல் திமுக ஏற்பாடு செய்தால் ஐயா உங்ககிட்ட கேக்குறாங்க. நல்லா இருக்காது, அது நல்லா இருக்காது. ஏன்னு கேட்டா எம்ஜிஆர் முதல்ல அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். இப்ப எம்ஜிஆர் வந்து பேசின மாதிரி வந்து அதுல வந்து தம்பி எடப்பாடி சிறப்பாக செயல்படுகிறார் அப்படிலாம் சொல்லிட்டாரு. ஜானகி விஎன் ஜானகிக்கு வந்து நீங்க 100வது நாள் கொண்டாடுறதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஜெயலலிதா சிறப்பாக ஆண்டார் அப்படின்னா வழக்கமான அந்த இதெல்லாம் வந்து வசனம். எடப்பாடி மனசுல என்ன நினைக்கிறதோ அதெல்லாம் இல்லை. எதுக்கு சொல்லணா, அப்போ பதிலுக்கு அப்படியே கருணாநிதி வந்து ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி செய்கிறார், உதயநிதி பிரமாதமாக ஆட்சி செய்கிறார்னு சொன்னா எம்ஜிஆரை பார்த்து அதே மாதிரி அதிமுக பார்த்து காப்பி அடிச்சேன்னு சொல்லி எடப்பாடி சொல்லுவார். இருங்க கொஞ்சம் யோசனை டைம் வேணும். இப்போ இப்படி சொன்னா காப்பி அடிச்சிடும், காப்பி அடிச்சதா சொல்லுவாங்க. ஐயோ இப்படி ஆயிடுமோ? ஈவேரா ராமசாமி நாயகர் அவர் இருந்தா இப்ப வந்து எப்படி பேசுவாரு அப்படின்னு சொல்லி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுல அவரை பேச விடுற மாதிரி இவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, 1ஆம் பக்கத்துல இருந்து அவர் எல்லா பக்கத்தையும் திருப்பியும் பேச ஆரம்பிச்சாருன்னா சில பக்கங்கள் நடுவில் சில பக்கங்களை காணும்னு நம்ம வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்களே, அந்த திருப்பி ஏன்னா இப்போ கலைஞரை பேச சொன்னா அவர் வந்து மாநாடு மயிலாடான்னு ஏதோ பேசிட்டு போறாரு. அதை பத்தி ஒன்றும் இல்லை. அவர் வந்து அவர் இவரை பாராட்டி ஸ்டாலினையும் உதயநிதியும் பாராட்டிடுவார். கனிமொழி பல மொழிகள், என்னுடைய மகள் கனிமொழி பல மொழிகளை கற்றுக்கொள்கிறாள் அப்படின்னு சொல்லி அது அந்த வசனத்தையும் கரெக்டாக சொல்லிடுவார். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். பட் இதை விட பிரமாதமா இப்ப அதிமுக இது ஒன்றும் பெரிய நாங்க எம்ஜிஆர் பேசிட்டாரு, அதுக்கப்புறம் பெரியார் பேசுற மாதிரி இருந்துச்சுனால் ஈவேரா பேசுற மாதிரி இப்ப எனக்கு வந்து அது பண்ணா அதுவும் ஒரு வித்தியாசமா இருக்கும், ஒரு விஞ்ஞான பூர்வமா இருக்கும். ஆனா எனக்கு என்ன பயம்னா, இந்த வசனம் எழுதி கொடுக்குற தம்பி இருக்காரு, அவர்கிட்ட வந்து ஏதாவது ஆணைமுத்து சாமி சிதம்பரனார் புக்கெல்லாம் கொடுத்து அவரு எதையாவது பெரியார் பேசின பல விஷயங்கள் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டாருன்னு வைங்க, இது பெரிய சிக்கலா போயிடும். இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து திமுகவுக்கு ஒத்து வராது, வேணாம். சரி, ஏஐ கலைஞர் வந்து பேசுறாருன்னு நான் திருச்செய்திட்ட சும்மா ஒரு வாதம், ஒரு கற்பனை. கனிமொழி இந்த மாதிரிலாம் புறக்கணிக்கிறத பத்தி இந்த சூழ்நிலையில கலைஞர் அவர்கள் ஏஐல பேசினார்னா எப்படி இருக்கும்? ஒரு டயலாக் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது அவர் வந்து கனிமொழியை பத்தி பாராட்டியோ இல்லை வந்து அது கனிமொழிக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காதனால, அவங்களுக்கு வந்து இவர் சொன்னார்ல வந்து
நீங்கள் ஏதாவது உழைத்து கொண்டே இருங்கள், உங்களுக்கு தக்க நேரத்தில் உரிய அங்கீகாரம் வரும்னு சின்னவர் பேசினார்ல. அதான் ஏற்கனவே நீங்க போட்டு அது மானக்கேடா போச்சு நீங்க கேட்டது. 86 வயசுலயும் வந்து தக்க நேரம் வரலையாப்பா நீங்க கேள்வி கேட்டது. ஆமா, கனிமொழிக்கு 86 வயசு ஆயிடுச்சா? கனிமொழி அம்மாவுக்கு வந்து 86 வயசு ஆயிடுச்சு. ஏன் அவங்க 86 வரைக்கும் காத்திருக்கணும்? இப்ப ஒரு உதயநிதிக்கு 86 வயசு ஆயிடுச்சா? ஏங்க இது வேற அது வேறங்க, புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்களா நீங்க? நீங்க இதுல இந்த ரத்தம் எந்த ரத்தம்? இது ராஜாங்க ரத்தம், இது அரச குடும்பம், மன்னர் பரம்பரை, அது கிளை பரம்பரை, அது கணக்குல வராது. அதனால அது விட்டுருங்க. பட் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தக்க நேரம் வர வரைக்கும் அங்கீகாரம். இப்போ அதனால வந்து கலைஞர் வந்து ஏஐல பேசினாருன்னா, கலைஞரே வந்து இந்த மாதிரி வந்து பேசணும்னு சொல்லி ஏஐல கூப்பிட்டா அவர் மெரினால இருந்து எந்திரிச்சு வந்து முன்னால ஒரு பாக்யராஜ் படத்துல ஏதோ ஒரு, அது என்னமோ ஒரு படம், பேர் மறந்துட்டு, இன்று போய் நாளை வாவோ என்னமோ ஒரு படம், அந்த படத்துல அப்படிம்பாரு, பேச வராது. எதையாவது பேசி அது சிக்கலாயே அது இன்னும் கலவரமா. நீங்க கலைஞரை மெரினால இருந்து கூட்டு வந்து செயற்கை நுண்ணறிவு மூலமா பேச சொன்னீங்கன்னா அவரு பாக்யராஜ் ஸ்டைல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். எதுக்கு வம்புன்னு போயிடுவார். நல்லது. இறுதியாக ஒரு கேள்வி வேல்முருகன் பண்ருட்டிலிருந்து கேட்கிறாரு. பாலியல் வன்முறை குற்றம் சாட்டப்பட்ட வனத்துறை அதிகாரியை மேடையிலேயே புகழ்ந்து பேசியிருக்கிறாரே வனத்துறை அமைச்சர் பொன்முடி, இது முறையா? என்னமோ திமுக அமைச்சர்கள் குறிப்பாக வந்து அண்ணன் பொன்முடி அவர்கள் செய்கிற எல்லாமே முறையா செஞ்சுட்டா மாதிரியும், இது ஒண்ணுதான் முறை இல்லைன்ற மாதிரியும் தம்பி இருங்க நீங்க எங்கேயோ இப்ப திரும்ப எனக்கு எங்கேயோ கொண்டுட்டு வரீங்க, எனக்கு குழப்பமா வந்துச்சு நடுவுல, தெரியல. இப்ப அவங்க எல்லாத்தையும் ஏதோ முறையா செய்யுங்கிற மாதிரி எதை சொல்ல வந்தீங்க இப்ப எனக்கு புரியல. இல்லைங்க, இந்த மாதிரி சின்ன பசங்களை கொஞ்சம் விளக்கமா பேசணும் நீங்க. இல்லைங்க, அவர் பேர்ல ஏதோ குற்றச்சாட்டுலாம் வந்தது, அதுக்கு போய் இடைக்கால தடை வாங்கிட்டு வந்துட்டாரு, இன்னும் வழக்கெல்லாம் இருக்குல்ல. அது நம்ம என்ன சொல்றோம்னா, அவர் குற்றம் செஞ்சாருங்கிறத நம்ம அப்படி சொல்லலை. நம்ம போய் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி அவரை போய் சொல்ல முடியுமா? நீதிமன்றமே இடைக்கால தடை கொடுத்துருக்கு. அதாவது தண்டனைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க, அந்த தண்டனை நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த செய்யற குற்றத்தை ஒழுங்கா கூட முறையா கூட செய்ய தெரியல பாருங்க அவருக்கு. எது 800 ஸ்வீட் பாக்ஸ் கொண்டுட்டு போனது முறையா செய்யல. இல்ல அது முதல்ல முறையா செய்யாதனால தானே இந்த முறவாசல் பண்ண வேண்டியது வந்தது. 800 ஸ்வீட் பாக்ஸ் செய்ய வேண்டியதை வந்து முறையா செஞ்சிருந்தா ஸ்வீட் பாக்ஸுக்கே வந்திருக்காது இல்ல அது. அப்ப அது முறையா அவர் வந்து பாக்கியெல்லாம் செஞ்சிட்டாரு. இது மட்டும் இவர் வந்து ஏற்கனவே முன்னால ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா யாரோ ஒரு போலீஸ் ஆபீசரு, அவர் வந்து டிஎஸ்பியோ அந்த மாதிரி ஏதோ அவர் ரிட்டையர் ஆகிறாரு, ப்ரமோஷன் ஆகிறாரோ, ஃபேர்வெல், அதாவது அவருக்கு அவரை அனுப்பி விடுறதுக்கு ஒரு விழா, பாராட்டு விழான்னு வச்சுங்களேன். அதில் உட்காந்து சொல்கிறாரு, இவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டுங்க, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம கட்சிக்காரங்க எது வந்தாலும் திமுககாரன் வந்தால் கரெக்டாக ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, சீனியர் ஆஃபீஸரு, அந்த ஆள் கேட்டானா பாராட்டணும்னு, இப்படியா பாராட்டணும், அது கம்முன்னு விட்டு. அவர் நல்ல ஒரு நேர்மையான அதிகாரி, நீங்க பொய்யே சொல்லுங்க, பாராட்டுன்ற பேர்ல பொய்ய, நேர்மையான அதிகாரி, கடமை உணர்ச்சி மிக்கவர். நடு ராத்திரில 12 மணிக்குள்ள இந்த ரோந்து போவாரு, எதுக்கு போவாருன்றத விட்டுருங்க, பொதுவாக போவாரு. இப்படின்லாம் வந்து அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம்ல. நம்ம கட்சியில என்ன சொன்னாலும் கேட்பாரு, நம்ம கட்சிக்காரங்க போட்டா கரெக்டா அவங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த நெளிகிறான் மேடையில் அந்த அதிகாரி. இவங்க சரி, இவங்க ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்ததுன்னா நமக்கு டின்னு கட்டிடுவாங்களே இந்த, ஏன்னா வீடியோ ரெக்கார்டு இருக்குது இல்லை எல்லா இடத்துலையும். நம்ம அண்ணன் பொன்முடி அப்படித்தான். இவ வந்து இப்போ வந்து வனத்துறையில வந்து அவர் பேர்ல வந்து பாலியல் குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு கீழே வேலை பார்த்த பெண்கள் வந்து பாலியல் வன்முறை, அதாவது ஏதோ அந்த மாதிரி அத்துமீறல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு எஃப்ஐஆர் வந்து இதை போலீஸ்லயே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. அது வழக்கம் போல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அண்ணன் பொன்முடி மீதான வழக்கே இவ்வளவு வருஷமா நடக்கும்போது வனத்துறையில யாரோ ஒரு அதிகாரி பேர்ல அது நடக்காதா? அது நடந்துகிட்டு இருக்கு. அவரை உட்காத்தி வச்சுக்கிட்டு அவர் இந்திரன் சந்திரன் ஆகா ஊகு அப்படின்னு பேசும்போது அந்த அந்த கூட்டத்தில் இருந்த வனத்துறை சார்ந்த பெண்கள் அனைவரும் வந்து நெளிகிறார்கள். என்னையா இந்த ஆள் வந்து இப்படி ஒரு 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 என்ன சொல்லக்கூடாது, நம்ம ஒரு பொம்பளை, நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அந்த பொம்பளைன்னா வந்து சொல்லு விட்டுக்கிட்டு ஆபாசமாக இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து மேடையில் வச்சு புகழ்ந்தா திமிர் ஏழ்மையாராதா? நல்லவங்களை பாராட்டவே மாட்டோமே, எந்த காலத்துல பாராட்டு இல்லைங்க. நீங்க நல்லவங்களை பாராட்டலைன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து
அல்லவர்களை, நல்லவர்கள் அல்லவர்கள், நல்லவர் அல்லாதவர்களை வந்து நீங்க மேடையில பாராட்டினா எப்படிங்க அங்க இருக்கிறவங்க வந்து அதை மீறி வந்து இப்போ மறுபடியும் வந்து அவர் என்ன பண்ணுவாரு அந்த அதிகாரி இந்த திமிர்ல நாளைக்கு இன்னும் 2 பொம்பளை கிட்ட தப்பா நடந்துப்பாரு சக பணியாளர்கள் கிட்ட. அப்ப என்ன அர்த்தம் பார்த்தல அமைச்சரே என்ன சொன்னாருன்னு, மூடிட்டு வேலையை பாருங்க, மூடி வேலை பாருங்க, உங்களால ஒன்னும் முடியாது அப்படின்னு அவர் சொல்ற அந்த அர்த்தம் தான் அமைச்சர் பொன்முடி பேசுறது. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை பாருங்க. அட்லீஸ்ட் வந்து அந்த வனத்துறை அதிகாரிய மேடையில ஏத்துனதே தப்பு. அவர் பேர்ல எஃப்ஐஆர் இருக்கும் பொழுது அவரை மேடையில ஏத்திருக்க கூடாது. ஏன்னா ஒரு பொது வெளியில குற்றச்சாட்டு இருக்கு. சரி, அப்படி ஏற்றுவது வந்து ஒரு ஏதாவது தவிர்க்க முடியாததா இருந்தால் அவரை பத்தி சப்ஜெக்ட் டாபிக்கே வந்து நல்ல விதமாகவும் பேச வேணாம், வேற விதமாகவும் பேச வேணாம், நான் சுகா பேசி விட்டுருக்கலாம். அவர் ஆகா ஊகோ இந்திரன் சந்திரன்னா அங்கதான் ஏதோ சந்திரன் உள்ள பூந்து விளையாடி இருக்கிறான், சீட் பாக்ஸ்ல விளையாடி இருக்கிறானா, சந்திரன் விளையாடினானா இல்ல இந்திரனே விளையாடினானான்னு தெரியல. ஆமா, சீட் பாக்ஸ் பலமா கொடுத்துருக்கிறா அவரு. அந்த வனத்துறை அதிகாரி ஒரு கால் எம்ஏ யாரோ சொன்னாங்க, எனக்கு சரியா தெரியல, எம்ஏ படிச்சாரு WMAன்னு சொன்னாங்க. எம்ஏ WMA படிச்சாருன்னு யாரோ சொன்னாங்க. அது உண்மையானு எனக்கு தெரியல. அப்படியே இருக்கலாம். சேர்த்து சொல்றப்ப வேற மாதிரி இருக்கும். ஐயோ, நான் சேர்த்து சொல்லவே இல்லையே, WMA இப்ப பாராட்டுக்குரிய MA இங்கிலீஷ் MA எக்கனாமிக்ஸ் 2 படிக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு கால அப்படி ஒரு முக்கியத்துவம் அவருக்கு இருக்கலாம். அந்த மாதிரி கல்வி தகுதி உடையவருங்கிறதுனால ஒரு கால் பாராட்டி இருக்கலாம். நமக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் என்ன படிச்சாரு, ஒரு டபுள் கிராஜுவேட்டா என்னன்றதெல்லாம் தெரியல. ஏதோ பேசிக்கிறாங்க, நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு பாலியல் அத்துமீறல் செய்து எஃப்ஐஆர் பதிவான ஒரு வனத்துறை அதிகாரியை மேடையில் வைத்துக் கொண்டு பாராட்டுவது என்பது அது வந்து திராவிட மாடல். நாங்கள் முற்போக்கு இது நடத்துகிறோம், ஆட்சி நடத்துகிறோம். ஆனாலும் வந்து நீங்க வந்து எல்லாரும் போதுங்க, அந்த பொம்பளைங்க எல்லாம் இனிமேல் வேணும்னா வேலைக்கு வாங்க, இல்லைன்னா வராம இருங்க, அவ்வளவுதான் சொல்லக்கூடியது. என்ன நீங்க இனிமேல் வேலைக்கு வந்தா வாங்க, வராட்ட போங்க. வீட்டில் உட்காருங்க, மாசம் 1000 ரூபா வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம், இலவசமா கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஏதாவது நடந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் மட்டும் போயிடாதீங்க. 0 எஃப்ஐஆர் 0. இதான் ரொம்ப நல்லதுங்க ஐயா. நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் MN சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் MN சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில்.